தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்திருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வட தமிழகத்தில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் அதிகமாகவே பதிவாயிருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டம் மழை ரொம்ப குறைவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் மிக மிக குறைவான மழை பொழிவு அதிக பற்றாக்குறையோடு இருக்கக்கூடிய முதல் மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் அறிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் தென் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பற்றாக்குறையானது நிலவி கொண்டிருக்கிறது. முதல் மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் மிகவும் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் ஒரு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்க்கப்படுது. சரி, கமெண்ட் செக்ஷனில் இந்த கேள்வி கேட்டதுனால நம்ம அதை சொல்லியிருந்தோம். வானிலை அறிக்கைக்குள்ளே நம்ம போகலாம். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். கனமழை எச்சரிக்கை. கோவை தெற்கு பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறில் கனமழை தீவிரமாகும். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை இன்றைக்கு தீவிரமாக வாய்ப்புள்ளது. அதனால் தேனி மாவட்டங்களில் எல்லா நாளும் மழையே வராதுன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கும். தேனி மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். மதுரை போன்ற மாவட்டங்களில் நகர பகுதிகள், மதுரை தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள், பழனி, ஒட்டஞ்சத்திரம் இது போன்ற இடங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டையினுடைய மேற்கு பகுதி பொன்னமராவதி, அதே போல் அறந்தாங்கி, இலுப்பூர் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாக வாய்ப்பு. தயாராகிக்கோங்க. ராமநாதபுரத்தில் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையாக பதிவாகும். ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. சிவகங்கை மாவட்டம், குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவகங்கையில் காளையார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேவக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்க முடியும். தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, பாபநாசம், ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. கும்பகோணத்தில் மழை வருமானம், மிதமான மழை பொழிவு பதிவாகும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருத்துறைப்பூண்டியில் மிதமான மழை பொழிவு, சில இடங்களில் கனமழையும் இருக்கும். நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி, வேதாரண்யம் போன்ற இடங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும், சில இடங்களில் கணிசமாக நமக்கு கனமழைக்கான வாய்ப்பும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர், லப்பை, குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்கள் சற்று கனமழை கூட பதிவாகலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செந்தூரை உள்ளிட்ட இடங்களிலும் ஆங்காங்கே விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு இருக்கும். கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம் போன்ற இடங்களில் மிதமான மழை பொழிவும், சிதம்பரம் மற்றும் புவனகிரி, நெய்வேலி, வடலூர், பன்ருட்டி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மாலை அல்லது இரவில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், உத்திரமேரூர் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவும், ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும். செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொழிவும், விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழை, ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். சரி, எங்கெல்லாம் மிதமான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லேசான மழை, சாரல் மழை, மிதமான மழைங்கிறது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என வட தமிழகத்தின் உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் போன்ற
பல்வேறு பகுதிகளிலும் குறைஞ்சபட்சம் நமக்கு ஓரளவு மிதமான மழை அல்லது லேசான மழையாவது எதிர்பார்க்கப்படுது. திருவண்ணாமலை மாவட்டங்கள், கீழ்பண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, போலூர், செங்கம், சேத்பட்டு, ஆரணி இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பகலில் ஓரளவு வானம் மேகமூட்டம், இரவு அல்லது நள்ளிரவில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்ப்பு. தென் மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்களிலும், வட தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் தான் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவித்த மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழையானது பதிவாகும். ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையானது எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் நிறைய இடங்களில் குறைய ஆரம்பிக்கும். வட தமிழகத்தில் வேணால் ஓரளவு மழை பெய்யலாமே தவிர, தென் தமிழகத்தில் அதே மாதிரி டெல்டா பகுதிகளில் மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இனி அடுத்து வரப்போகிற இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வரை விட்டு விட்டு பகுதியாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 மாவட்டம் 8 மாவட்டம் தான் மழை கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறது 38 மாவட்டம். இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களில் தான் ஒரு மழை உறுதியாகியிருக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் இனி அடுத்து வரப்போகிற 14 நாட்களுக்கு ஒரு 7 மாவட்டமோ அல்லது 8 மாவட்டமோ இப்படி தான் நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது. செப்டம்பர் 15 வரைக்கும் பகுதியாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். செப்டம்பரில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆகஸ்ட்டில் ஏதோ இப்போ கொஞ்சம் வெயில் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மறுபடியும் செப்டம்பரில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக தமிழகத்தில் அதிகரிக்கும். ஆகஸ்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு சீரான வானிலை இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போது ஆகஸ்ட்லேயுமே நமக்கு வெயில் கொளுத்தியது ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ கொஞ்சம் வெயில் பரவாயில்ல. ஆனால் செப்டம்பரில் இன்னும் உங்களுக்கு தீவிரமான வெப்பநிலை பொறுத்தவரை இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுத்துட்றோம். குறையும் மழை வாய்ப்பு வரும் நாட்கள் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைஞ்சிக்கிட்டே போகும். வட தமிழகத்தில் மட்டும் இனி வரும் நாட்கள் சில இடங்களில் பகுதியாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதிகளில் ஓரிடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கிறோம். இனி அடுத்து வரும் நாட்கள் வட தமிழகத்தில் மழை குறைவாகவும் பதிவாகுமா அப்படின்னா ஓரளவு, அதாவது பகுதியாக மிதமான மழையாவது பதிவாகிடும். தென் தமிழ்நாடு தான் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நிலைமை. தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்கள், விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் ரொம்ப மழை தீவிரம் ரொம்ப பற்றாக்குறை. தேனியில் கூட ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மழை தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. தேனி தான் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மழை தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மழை கிடைக்கும். தேனி மாவட்டங்கள் கவலைப்பட தேவையில்லை. தென்காசி மாவட்டத்திலும் சாரல் அல்லது மிதமான மழையாவது தொடர்ந்து நமக்கு பதிவாகிறோம். ஆனால் இது போதுமான மழை கண்டிப்பாக கிடையாது. தென்மேற்கு பருவமழையில் இந்நேரம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, நீலகிரி மற்றும் கோவையில் இந்நேரம் நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் பருவமழையினுடைய தீவிரம் குறைவு மற்றும் தென்மேற்கு பருவமழை பொய்து போவதனால நிறைய இடங்கள்ல இப்போ நம்மளால சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்க முடியல. அதீத கனமழை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மிதமான மற்றும் கனமழையாகவே பதிவாயிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் கடந்த நாட்களில் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் தெற்கில் 10 சென்டிமீட்டர் போல நல்ல மழை தீவிரமானது. தொடர்ந்து தேனியில் கூட ஒரு 4 அல்லது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொஞ்சம் அவ்வப்போது பதிவாயிட்டு தான் வருது. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் உங்களுக்கு மழை தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனல் அறிவிக்கிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.